Hi friends, welcome to Mini Kitchen. Today's recipe is onion samosa. இது எப்படி வீட்லயே ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி subscribe பண்ணுங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. 100 grams of மைதா நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ தேவைக்கேற்ப salt ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 teaspoon கூட ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத வந்து நம்ம பிசைய போறோம். மொத்தமா ஊத்திடாதீங்க. இது வந்து தண்ணி ஆயிடும். சோ நான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இத எப்படி பிசைறேங்கறத பாருங்க. இது நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல கெட்டியா பிசைய போறோம். நல்ல அழுத்தம் கொடுத்து பிசையும்போது இது கொஞ்சம் மாவு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நான் வந்து நல்ல சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து வச்சிட்டேன். இப்போ 1/2 டீஸ்பூன் ஆயில் எடுத்து மேல அப்ளை பண்ணிட்டேன். ஒரு காட்டன் கிளாத் கொண்டு இத மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிரலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு फ्रेंड्स. இப்போ இத வந்து நீட்டமா நம்ம வந்து உருட்ட போறோம். கொஞ்சம் மாவு கீழ போட்டுருக்கேனா. இது நீட்டமா உருட்ட போறோம். அப்பதான் வந்து கரெக்ட்டான ஈவன் சைஸ்க்கு வந்து நம்ம இத கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நீட்டமா நான் இத உருட்டிட்டேன் फ्रेंड्स. 6 பீசஸா நான் கட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நடுவுல கட் பண்ணிக்கிறேன். அப்பதான் கரெக்ட்டான சைஸ்ல both sides-உம் நமக்கு கிடைக்கும். உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த 6 உருண்டைகளையும் 2 செட்டா பிரிக்க போறோம். 3 உருண்டைகளை ஒரு செட்டும் 3 உருண்டைகளை ஒரு செட்டும். இந்த 3 உருண்டைகளையும் கொஞ்சம் சின்னதா திரட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமா மாவு போட்டுக்க போறோம். போட்டு இது கொஞ்சம் சின்னதா வந்து திரட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம. ஒவ்வொரு உருண்டைகளையும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சின்னதா திரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 6ஐயும் நம்ம திரட்டி வச்சிட்டோம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து அது மேல கொஞ்சம் ஆயில் கொஞ்சமா மாவு ஆட் பண்ணிட்டு லைட்டா தடவி விட்டுக்கலாம். ஒண்ணு மேல ஒண்ணா வச்சு 3 லேயர் இதல ஃபார்ம் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம வீட்ல இருக்க தோசைக்கல் சைஸ்க்கு இத பெருசா நம்ம விரிக்க போறோம். கொஞ்சமா மாவு கீழ போட்டுட்டு அது மேல போட்டு நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளவு தின்னா வருமோ அந்த சைஸ்க்கு நீங்க விரிச்சுக்கலாம். இது நல்லா பெருசா விரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு செட்டையும் நீங்க நல்லா விரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 செட்டையும் விரிச்சு வச்சுக்கிட்டோம். தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் நல்லா சூடாகும்படியா போட்டு எடுத்துக்கோங்க. ஓரங்கள் எல்லாம் சூடாகும்படியா போடுங்க. ஓரங்கள் வந்து ஈரமா இருந்தா நம்மளால லேயர்ஸ் பிரிக்க முடியாது. 2 சைடும் நல்லா வேகும்படியா இத போட்டு எடுத்துக்கோங்க. ஓரங்கள் எல்லாம் நல்லா வேகும்படியா போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு செட்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ இதிலிருந்து ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். ஆற விட்டு இதை எடுங்க. கொஞ்சம் சூடோடு எடுக்கும்போது ஓரங்கள் வந்து கிழிஞ்சு வந்துடும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சமாக பொறுமையாக இதை எடுக்கும்போது இந்த ஷீட்டுகள்லாம் தனித்தனியாக கிழியாமல் வந்துடும். பாருங்கள் இது எப்படி அழகாக வருதுன்னு. இப்படி ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டைம் நீங்கள் செய்து பழகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் 3 லேயரையும் தனியாக பிரித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லா லேயர்ஸையும் தனியாக பிரிச்சுட்டேன். மொத்தம் 6 லேயர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இது 3 சேர்த்து நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த 3 ஷீட்டையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சதுரமாக கட் பண்ணிடாதீங்க. அதாவது ஸ்கொயராக கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ரெக்டாங்கிளாக கட் பண்ணி எடுக்கணும். இதுக்குன்னு சைஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொரு 4 சைட்ஸில் உள்ள ஓரங்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணி எடுக்க போகிறதையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸ்டஃப்பாக அதையும் சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 4 சைட்ஸ்லேயும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ வந்து இது ஸ்கொயராக தெரியும். பட் நான் இப்போ ரெக்டாங்கிளாக தான் கட் பண்ண போகிறேன். இப்போ இதில் 6 பீசஸ் நமக்கு கிடைக்கும். அப்படி வந்து மொத்தமாக நமக்கு 12 பீசஸ் இதில் கிடைக்கும். 100 கிராம்ஸ் மாவில் நமக்கு மேக்ஸிமம் 10 to 12 பீசஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ உள்ள ஸ்டஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கையும் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிற போகிறேன். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா கூட இதோட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெறும் ஆனியன் வச்சு பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல, டேரெக்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் கண்டிப்பாக இது எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு எக்ஸஸாக வந்த பீசஸ்லாம் கூட இதோட கட் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டான அளவு உப்பு இருக்கா எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். இது நம்ம இந்த மெத்தடில் தான் இதை மடக்க போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இதை ஒட்டுறதுக்காக நம்ம கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஓரங்களை வந்து ஒட்டுறதுக்கு இந்த மாவை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க, ஒட்டாது. கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஷீட் எடுத்து வச்சுட்டேன். எப்படி இதை மடக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து டைரெக்டாக இதில் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து பேப்பரில் கூட இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாவில் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து உள்ள ஸ்டஃப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஸ்டஃப் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஓரங்களில் வந்து அந்த மாவு தடவிக்கோங்க. இது எப்படி மடக்கிறேங்கிறத இப்போ பாருங்கள். இது நல்லா க்ளோஸ் பண்ணும்படி நீங்கள் மடக்கணும். பாருங்கள், சமோசா ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான சைஸில் இந்த சமோசா வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சமோசா வந்து ஈவனாக வரும்.
இப்போ வந்து எண்ணெயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப சூடு பண்ணிடாமல் மிதமான சூடில் நான் வந்து எண்ணெயை சூடு பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு சமோசாவாக போட்டு இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து அதிக சூடாக இருந்துன்னா உள்ள ஸ்டஃப் வந்து வேகாது. அதனால நான் வந்து மிதமான சூடில் ஆயிலை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி மாற்றி போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து சமோசா நல்லா வெந்துடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். சமோசா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.